السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நமது சகோதரர்கள் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இந்த பள்ளிவாசல்ல ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மார்க்க நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு தலைப்புகளிலே பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பை எனக்கும் உங்களுக்கும் உபதேசமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது வாழ்க்கையில் உண்மையான வெற்றிகளும் அதற்கான வழிகளும். மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையான வெற்றிகள் அண்டா என்ன, அதற்கான வழிகள் என்ன, இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் அவ்வப்போது இந்த தலைப்பில் நாம் நிறைய விஷயங்களை படிக்கிறோம். அதே நேரத்தில் நாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமின், நீங்கள் நினைவுபடுத்துங்கள், ஏனென்றால் நிச்சயமாக நினைவுபடுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும். நாம் எப்போவுமே முதாக்கரான்னு சொல்லுவாங்க, நம்மளுக்குள்ள அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க விஷயங்களை ஞாபகப்படுத்தணும், நினைவுபடுத்தணும். அப்போ இந்த இடத்துல வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றி, ஒரு மனிதன் வாழ்றதுக்கான வெற்றி என்னன்றதுதான் இந்த சப்ஜெக்ட். அந்த வெற்றியை அடைகிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது சக்சஸ்ன்னு சொல்லலாம், அல்லது வாழ்க்கையில் நாங்கள் ஒரு விஷயத்தை வின் பண்ணிட்டோம், நாங்கள் சாதிச்சிட்டோம், அல்லது வென்று விட்டோம் அப்படின்னு சொல்றது என்ன? அது உண்மையான வெற்றி என்ன? அதை எப்படி அடைந்து கொள்வது? இப்போ இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் வாழ்க்கையில் சக்சஸ் அப்படின்றதுக்கு நிறைய வச்சுக்கிறாங்க. இப்போ சொன்னால் மாஷா அல்லாஹ் அவர் வெல் செட்டில்டுன்னு சொல்லுவாங்க. அவர் வாழ்க்கையில் எல்லாம் ஓகே ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறது தானே, செட்டில்டு ஆகிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ் அவர் லைஃப்பில் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டாரு அப்படிம்பாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழிகள் அப்படின்ட்டு நிறைய இன்றைக்கு சமுதாயத்தில் வழிகாட்டுதல்கள் செய்யப்படும். இந்த வழிகாட்டுதல் ரெண்டு வகையானது இது. ஒன்று சடரீதியான மனிதன் இந்த உலகத்தில் அவன் சில விஷயங்களை சாதிக்கிறான், சில விஷயங்களை செய்கிறான், அதில் வெற்றி பெறான். ஒரு வியாபாரத்தை செய்கிறான், அதில் அவன் நினைச்ச அந்த அடைவுகளை அவன் அடைகிறான். பொருளாதார ரீதியான அடைவுகள், கல்வி ரீதியான அடைவுகள், வாழ்க்கையில் அரசியல் ரீதியான அடைவுகள், இப்படி ஒவ்வொரு மனிதனும் வெற்றி என்று அவன் சில விஷயங்களை நினைக்கிறான், சில போது அதில் அடைகிறான், அதில் சில தோல்வி அடைகிறான். ஆனால் உண்மையான வெற்றி என்பது என்ன? இதுதான் ஒரு மூமினுடைய பார்வையில் வெற்றி. இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கிற பலவிதமான நியாமத்துகள், அது ஒரு தொழிலோ அல்லது பொருளாதாரமோ அல்லது உலகத்தில் கிடைக்கிற குழந்தைகளோ மனைவியோ எதுவோ எல்லாமே சக்சஸ் தான். உலகத்தில் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சில நியாமத்துகளை வழங்குறான். ஆனால் உண்மையான வெற்றி என்று மூமின் கருதுவது எதை? இப்போ நாங்கள் குர்ஆனில் ஒரு வசனம் நம்ம அடிக்கடி ஓதுற வசனம் தான், சூரா அன்-நஹ்ல்ல 97, 98 எடுத்து பாருங்க. மன் அமில சாலிஹன் மின் ذكரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சாலிஹானவைகளை யார் செய்கிறார்களோ வஹுவ முஃமினுன், அவங்க மூமினாக இருந்து கொண்டு, மூமினாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றதோட
ஈமான் கொள்றதோட சாலிஹான நல்ல செயல்களில் யார் ஈடுபடுகிறாரோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழச் செய்வோம். பெஸ்ட் லைஃப், நல்ல ஒரு வாழ்க்கை, சிறந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் அவங்களுக்கு வாழச் செய்வோம். அதே மாதிரி வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்ல செயல்களுக்காக நாம் அவர்களுக்கு மறுமையில நற்கூலியையும் வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா இதில் சொல்லி காட்டுறோம். அப்ப இந்த வசனத்தில் நீங்க பார்க்கலாம், மூமினாக இருந்து கொண்டு நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களை அல்லாஹ் சொல்றான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழச் செய்வன். ஒரு நல்ல வாழ்க்கை. ஒரு ஆளை பார்த்து நம்ம எப்படி சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் அவர் நல்லா இருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிமோ, அது நல்லா இருக்கிறார் நல்லா வாழ்றாரு நாம யாரை பார்த்து சொல்லுவோம்? ஒன்றும் ஃபைனான்சியலி மாஷா அல்லாஹ் அவர் நல்ல ஒரு வருமானத்தில் இருக்கிறாரு, அல்லது நல்ல ஒரு தொழிலில் இருக்கிறாரு, அல்லது வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, அல்லது மாஷா அல்லாஹ் அவருக்கு நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல சக்சஸ் அப்படி சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அதையும் சொல்றான், நல்ல வாழ்க்கைன்னு சொல்றான். அதே நேரத்தில் இந்த பார்வையில் நாங்கள் வெற்றியை பார்த்தோம்னு சொன்னால், நாம் உலகத்தில் யாரையெல்லாம் வெற்றி பெற்ற மனிதர்கள் என்று சொல்கிறோமோ அவங்களையெல்லாம் தோல்வி அடைஞ்சவங்கன்னு சொல்ல வேண்டி வரும். இப்போ உதாரணமாக பொருளாதார ரீதியான பார்வையில் நாங்கள் பார்ப்போமே, அல்லாஹ் சொல்கிறானே உங்களை மூமினாக இருந்து கொண்டு நீங்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நல்ல வாழ்க்கையை தருவோம்ன்றான். அப்படியா இருந்தால் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எப்படின்னு சொல்கிறாங்கண்டா, நாங்கள் இன் குன்னா நந்துருல் ஹிலால், நான் ஒரு புறையை பார்ப்பேன், ரெண்டாவது புறையும் பார்ப்பேன், மூணாவது புறையை பார்ப்பேன் 2 மாசத்தில், 2 மாதம் 3 புறைகளை பார்ப்போம். அப்படின்னா தலைப்புறையை பார்க்கறது முடிஞ்ச உடனே 2வது புறை 1 மாதம் முடிஞ்சுது, அப்படிதானே? அதுக்கப்புறம் 3வது புறையை பார்க்கறது 2 மாதம். அந்த காலத்தை சொல்றாங்க. நாங்கள் 2 மாதங்கள் நாங்கள் என்ன செய்வோம், 3 புறையை பார்ப்போம். ஒமா ஊகித ஃபி அபியாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாரும் கத், ரசூலுல்லாஹ்வோட வீட்டில் நெருப்பு மூட்டப்படவில்லை. அப்படின்னா சாப்பாடு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நெருப்பு முறைன்னா என்ன அர்த்தம்? சமைக்கல எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னா. அப்போ உடனே இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய உர்வத் இப்னு ஜுபைர், உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரி அஸ்மாவுடைய மகன், கேட்குறாங்க. உர்வத் இப்னு ஜுபைர் கேட்குறாங்க, சாட்சி ராஜினாயர் அஸ்மா உள்ளவங்க ஆயிஷா நாயுடைய சகோதரி கேட்குறாங்க, சாட்சி ஹாலா உங்களோட வாழ்க்கை எப்படி போச்சுது, வீட்டில் சமைக்காட்டி எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அல் அஸ்வதான அத்தமுருவல்மா, எங்களோட வாழ்க்கை ஈச்சம்பழமும் சில நேரம் கிடைக்கும், தண்ணி, இதான எங்களோட வாழ்க்கைன்றாங்க. இன்னஹு ரசூலுல்லாவுக்கு ஒரு பக்கத்து வீட்டு இருந்தாங்க, அவங்க எங்களுக்கு சில நேரங்களில் பால் கறந்து அனுப்புவாங்க. அப்போ 2 மாதம் எங்களோட வாழ்க்கையில் சாப்பாடு இல்லை எங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாங்கள் இந்த வசனத்தோட ரசூலுல்லாஹ்வோட இந்த வாழ்க்கையை கம்பேர் பண்ணினா, அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை வாழ செய்வேன்னு சொல்கிறானே, அப்படியா இருந்தால் மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை சாப்பாடு, அதே இல்லைண்டா இவன் ஒரு சக்சஸ் லைஃப் யாராவது இந்த உலகத்தில் சொல்லுவாங்களா? ஆகவே நாம் உண்மையான வெற்றி என்று நாம் தெரிந்து கொள்ள போவது இந்த உலகத்தில் உள்ள சக்சஸை மட்டுமல்ல, அது நியமத், அதுவும் வெற்றி தான். அது உலகத்தோட முடியும். அது எவ்வளோ நாளைக்கு, இப்போ உலகத்தில் ஒரு ஆள் சக்சஸ்ன்னு சொல்கிறார், அந்த சக்சஸ் எவ்வளோ நாளைக்கு தெரியாது. நாம் அண்மையில் பார்த்தோம், ஹைதராபாத்தில் விழுந்த ஃப்ளைட் எங்கே போனாங்க, யூரோப்புக்கு போகிறாங்க, லண்டனுக்கு. சில ஆளுக்கு மாஷா அல்லாஹ் 6 வருஷத்துக்கு போகிறோம். இப்போ தாண்டா நமக்கு ஃபெமிலி எடுக்க கிடைச்ச சந்தோஷத்தில் குடும்பத்தோட 3 பிள்ளைகளோட போகிறாங்க அந்த ஃப்ளைட்டு. இப்போ அவர் வாழ்க்கையில் சக்ஸஸ் தான். ஆனால் ஃப்ளைட் வெடிச்சு இந்த சக்ஸஸ் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகும்னு அவருக்கு தெரியுமா? அந்த மாதிரி எத்தனை கனவுகளோட மனுஷன் வாழ்கிறான். சும்மா இருக்கிறாங்க, திடீர் மௌத், பார்த்தா காசு இருக்குது, பணம் இருக்குது, பொருளாதாரம். அவன் சக்ஸஸ்ன்னு சொல்லலுமா? இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரையும் அது வாழும் வரைக்கும் அவனுக்கு நல்லது கிடைச்சா நல்லது, அவ்வளவுதான். அதை மறுமைக்காக அவன் சரியா பயன்படுத்தினான்டா அவன் சக்சஸ். அவன் உண்மையான வெற்றி என்பது என்னன்னு கேட்டா, இந்த பொருளாதாரத்தையோ அல்லது உலக வளங்களையோ வச்சு நம்ம தீர்மானம் எடுப்பது அல்ல என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்கள் நம்ம படிச்சுக்கிறோம். சில நேரங்களில் வெளியில் வந்து நிற்பாங்க, சாப்பாடு ஒன்றும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் வாராங்க, நடு பகல் நேரத்தில் பசி தாங்க இல்லாமல் வெளியில் வாராங்க. பார்த்தா உமர் பின் ஹத்தாப், உமர் பின் ஹத்தாப், அபூபக்கர் 2 பேர் நிற்கிறாங்க. என்ன இந்த நேரத்தில் என்ன, ஏன் வெளியே வந்தீங்கன்னா, யார் ரசூலுல்லாஹ் பசி தாங்க முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி அல்லாஹ் மீது சத்தியமாக, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக, எதற்காக நீங்கள் வெளியே வந்தீங்களோ சேம் பிரச்சனையில் தான் நானும் வந்திக்கிறேன் அப்படின்னா எனக்கும் சாப்பாடு இல்லைன்னா. அப்படியா இருந்தால் இந்த உலகத்துக்கே ஈமானுக்கு முதல் தரத்தில் இந்த அபூபக்கர் சாப்பிட வழி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறாங்க, உமர் ரோட்டில் நிற்கிறாங்கண்டா உண்மையான வெற்றி. அல்லாஹ் சொல்றானே, நாங்கள் சிறந்த வாழ்க்கை வாழ சொன்னாப்பா, சாப்பாடு தானே பெஸ்ட்டு.
அதே இல்லாட்டி அதை விட என்ன மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டம். அப்போ அதாவது வெற்றி என்பதனுடைய உண்மையான யதார்த்தம் என்பது இந்த உலகத்தில் நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை வச்சல்ல. நீங்க பெரிய அதாவது உச்சகட்ட வறுமையிலே மீட்கலாம், அல்லது உச்சகட்ட செல்வத்திலே மீட்கலாம், மிகப்பெரிய ஒரு தொழிலை மீட்கலாம், அல்லது தொழிலே இல்லாதவர்களாக இருந்தாலும் வெற்றி என்பது இது அல்ல. இதை வெற்றி என்று இஸ்லாம் சொல்லல. இது நிறைய ஆதாரங்களை சொல்லலாம். இதே மாதிரி நீங்க பாருங்க, அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்படி சொன்னாங்க, இன்னில அவ்வலுல் அரப், அதாவது வகுன்னா ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் போராடினோம், யுத்தத்துக்கு நாங்கள் போவோம். வமாலனா தஆமுன் இல்லா வரகு ஷஜர், எங்கட சாப்பாடு என்னன்னா மரத்திலிருந்து உழுவுற இலை தான், மரத்தின் இலைகளை தவிர எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஹத்தா இதா அஹத்னா லயதஉ கமா யதஉல் பைரு அவ் ஷாத், நாங்கள் மலம் கழிச்சா அந்த ஆடு மாடு விட்ட போடுற மாதிரி தான் எங்களோட மலங்கள் வரும். ஏன்னா நாங்கள் திங்கிறதெல்லாம் இலை. அவ சொன்னாங்க எங்களுக்கு எந்த சாப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சஹாபாக்கள். சரி, புகாரில 3728 இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அப்ப நாங்க இலைகுலைகளை சாப்பிட்டு தான் நாங்கள் எங்களோட போராட்டத்தில் ஈடுபட்டோம். மிக புனிதமான ஒரு வேலை செய்கிற அந்த நபித்தோழர்களுக்கு அடிப்படையாக திங்க சாப்பாடு இல்லைன்றது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகி. அப்போ இதுதான் வாழ்க்கையில உலக வாழ்க்கையில வெற்றி என்று நாம் இடை போட்டா, கணக்கு போட்டா, அவங்களெல்லாம் தோல்வியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு நாங்கள் முடிவுக்கு வரலாம். ரசூலுல்லாவோட இருந்த நபித்தோழர்களை மிக முக்கியமாக கொல்லப்பட்டாங்க யாரு? முஸ்அப் பின் உமைர், ஒரு மிக முக்கியமான நபித்தோழர். அந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உஹுது போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. அவங்கள மூடுறதுக்கு துணி இல்லை. காலை மூடினா தலைவலியை தெரியுது, தலையை மூடினா கால் தெரியுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலையை மூடுங்க, காலுக்கு அந்த இந்த இலையை போட்டு மூடுங்க. அப்போ முஸ்அப் பின் உமைர் எப்படிப்பட்ட ஆள்? சும்மா இல்லை, எவ்வளவு ஒரு தியாகத்தோட இஸ்லாத்தை மக்காவில் ஏற்றுக்கிட்டாரு. மதீனா சாம்ராஜ்ய அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால முஸ்அப் பின் உமைருடைய அந்த உழைப்பு மாபெரும் உழைப்பு. மிகப்பெரிய ஒரு போர்ல கொல்லப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மா மனிதருடைய நிலைமை, மௌத்தா போனா மூட துண்டு இல்லைண்டா, அப்ப அவங்களெல்லாம் ஒரு தோல்வி அடைஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு நம்ம முடிவு கொடுக்கலாமா? இதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு நபித்தோழர், அதாவது உத்பா பின் கஸ்வான் என்ற நபித்தோழர், வகான அமீரன் அலல் பஸரா, பஸரா இன்றைக்கு ஈராக் பகுதிகளுக்கு சொல்லுவாங்க, ஈராக்கினுடைய ஒரு கவர்னராக இருக்கிறார் பிற்காலத்தில். அவர் இருந்து கொண்டு ஹமிதல்லாஹ் வ அஸ்னா அலி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு சும்மா கால அம்மா பஅத், அவங்க ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். என்ன உரை சொன்னாங்க? ஃபஇன்ன துன்யா கத் ஆதனத் பிசுர், இந்த உலகம் தான் அழிந்து போக போற விஷயத்தை அது அறிவித்து விட்டது. உலகம் அழிய போகுது, ஷுவர். வவல்லத் ஹல்லா, இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வலம் யப்க மின்ஹா இல்லா சுபாபத்துன் கசுபாபத்தில் இனாஇ யதசாப்புஹா சாஹிப், இந்த உலகத்தில் என்ன மிச்சமாக இருக்கிறது தெரியுமா? நம்ம சாப்பாட்டில் சகனில் போட்டு சாப்பிடுவோம் தெரியுமா? சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அப்படி வலிச்சு சாப்பிடுவாங்க, அந்த அங்கங்கே ஒட்டி இருக்குமே, இந்த ஒட்டி கொண்டிருப்பது இதுதான் இந்த உலகத்திலே மிச்சமாக இருக்கிறது. சொன்னாங்க, வஇன்னக்கும் முன்தகிலூன மின்ஹா இலா தாரின், நீங்க இன்னும் ஒரு உலகத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லப்பட இருக்கிறீங்க, மறுமைக்காக நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள். லா ஜவால லஹா, அங்க அழிவுண்டது கிடையாது. நீங்க போற உலகம் இருக்குது, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே அழிவு என்பது கிடையாது சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபன்தகிலு பிகைரி மா பிஹதரத்திக்கும், நீங்க கொண்டு செல்லக்கூடியவற்றில் சிறந்தவற்றை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள், அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்துங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹு கத் ذுகிர லனா, ஒரு முறை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்னல் ஹஜர யுல்கா மின் ஷஃபீரி ஜஹன்னம், ஒரு கல் நரகத்தினுடைய அந்த மேல் பகுதியில் இருந்து நரகத்துக்குள்ள கீழே போடப்பட்டது. ஃபயஹ்வி ஃபீஹா 70 ஆமா, 70 வருடங்கள் அந்த கல்லு நரகத்தினுடைய ஆழத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. லா யுத்ரிகு லஹா கஅரன், அது இன்னும் அந்த ஆழத்தை சென்றடையவில்லை. 70 வருஷம் கல்லு போயிடுது, சுப்ஹானல்லாஹில் அஸீம், அது இந்த ஆழத்தை அடையவில்லை. வல்லாஹி, அப்படிப்பட்ட ஒரு மிக பிரமாண்டமான அந்த நரக குழி இருக்குது, அதுக்குள்ள மனுஷனை போட்டு எப்படி முடிக்கலுமான்னு நீங்க யோசிக்கலாம். வல்லாஹி லதும்லஉன்ன, அந்த நரகத்தில் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். உடனே அஃப அஜிபுத்தும், ஆச்சரியமா இருக்குதா? யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃப அஜிபுத்தும், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறீர்களா? வலகத் ذுகிர லனா, நீங்க ஆச்சரியப்பட்டால் அதான் உண்மைன்னு சொல்லிப்பட சொன்னாங்க. சொர்க்கத்தை சொன்னாங்க, அன்னமா பைன மிஸ்ராஐன் மின் மசாரிஇல் ஜன்னah, சொர்க்கத்தின் அந்த 2 கதவு ஓரம் இருக்கிறது, அந்த 2 ஓரங்கள் மசீரத்து 40 ஆமா, 40 வருடம் பிரயாணம் செய்கிற தூரமாகும். 2 டோர் சைடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல யஅதியன் அலைஹா யௌமுன்,
அந்த சொர்க்கத்துக்கு ஒரு காலம் வரும், வஹுவ கலீதும் மினஸ் ஸிஹாம், மக்கள் அதிலே நிறைந்திருப்பார்கள். வலகத் ரஅய்துனி, இதெல்லாம் சொல்லி போட்டு அந்த நபித்தோழர் தன்னுடைய உரையில சொல்றாங்க, வலகத் ரஅய்துனி சாபிஅ சபஅத்தின் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு 7 நபர்களில் நான் ஒருவனாக இருந்தேன். சாபிஅ சபஅ, 7 பேரில் ஒருவனாக நான் இருந்தேன். மாலனா தஆமுன் இல்லா வரகுஷ் ஷஜர், எங்களுக்கு மரத்தின் இலைகளை தவிர சாப்பாடு கிடையாது. ஹத்தா கரிஹத் அஷ்தாகுனா, அந்த மரத்து இலையெல்லாம் சாப்பிட்டு அந்த தாடைகள் எல்லாம் புண்பிடித்து விட்டன. ஃபல்தகத்து புர்தத்தன், நான் ஒரு புடவத்தின் ரோட்டில் போகும்போது ஒரு துணி கிடந்தது, அதை நான் பெற்றுக்கொண்டேன். ஃபஷகக்துஹா பைனி வ பைன சஅத் இப்னு மாலிக், நானும் சஅத் இப்னு மாலிக்கும் அதை ரெண்டா பிச்சு நாங்கள் சாரம் சொல்லுவோம் கைலியாக நாங்கள் அதை அணிந்து கொண்டோம். ஃபத்தஸர்து பினிஸ்பிஹா வத்தஸர சஅதுன் பினிஸ்பிஹா, எப்படி கஷ்டம் பாருங்க. உடுத்துறதுக்கு துணி இல்லை, நாங்கள் 2 பேரும் அதை ரெண்டா பிச்சு நாங்கள் ஆளுக்கு பாதியாக உடுத்தி கொண்டோம் சொல்லி போட்டு அந்த நபித்தோழர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபமா அஸ்பஹல் யௌமு மின்னா அஹது, ஆனா இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன தெரியுமா? இல்லா அஸ்பஹ அமீரன் அலா மிஸ்ரின் மினல் அம்சார், நாங்கள் ஒவ்வொரு நகரங்களின் தலைவர்களாக அமீர்மார்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டோம். அப்படின்னா ரசூலுல்லாவோடு இருந்த நபித்தோழர்கள் அவங்க வாழ்க்கையில் உண்மையான வெற்றின்னு எதை பார்த்தாங்க? இந்த உலகத்தில் கிடைக்கிறது கிடைக்காம போகிறது, கஷ்டம் வறுமையை வச்சு என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் இன்னும் நான் ஒன்றும் சாதிக்கலப்பா அப்படின்னு முடிவுக்கு வந்துடப்படாது, விரக்தி அடைஞ்சிடப்படாது. என்னுடைய ரப்போடு என்னுடைய தொடர்பு எப்படி, என்னோட ரப்போடு என்னுடைய உறவு எப்படி, இதை நீங்கள் சரியாக பார்த்தா அல்லாவோடு நான் சரியாகிறேன், நான் சக்ஸஸான வாழ்க்கையில் இருக்கிறேன். இதான் முடியும். இந்த செய்தியெல்லாம் சொல்லும்போது பொதுவாக சில மனுஷர்களுக்கு சில தியாகங்களை பண்ணினா அந்த இடத்துக்கு அவங்க தான் தகுதியான ஆட்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்போ நாங்கள் இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம். சில சகோதரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நேரத்துக்கு வந்து அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தியாகம் பண்ணுறாங்க. ஒரு கொஞ்ச நாள் போகக்குள்ள மக்கள் நிறைஞ்சி ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி காண்ற நேரத்தில் இந்த ஆரம்பத்தில் உள்ள சகோதரர்களோட உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் வரை எப்படி தெரியுமா? என்னதான் நீங்கள் இன்னைக்கு வந்து சேர்ந்தாலும் இதை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் பட்டிக்கிற கஷ்டம் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் எடுப்பாங்க. இதெல்லாம் சொல்றதுல நாங்களெல்லாம் பட்டிக்கிற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா, அது ஒரு சந்தோஷம் ஒரு வகையில் சொன்னாலும் அதை வச்சுக்கிட்டு நாம உள்ளத்துக்குள்ள நமக்கு பெருமை வந்துடப்படாது. இந்த செய்தியை சொல்லி போட நபித்தோழர் சொல்றார், வ இன்னி அஊது பில்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், அன் அகூன ஃபீ நஃப்ஸி அஸீமா வ இன்தல்லாஹி ஸகீரா, என்னக்குள்ள நான் ஒரு பெரிய ஆள்னு நான் நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் இடத்துல போய் நீ என்னடா பெரிய ஆள், நீ நல்லா ஒரு சின்ன வேண்டு அந்த ஒரு நிலைமை எனக்கு வந்துடப்படாது. அப்படின்னா எப்பவுமே நம்ம எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணினாலும் நான் தான் பெரிய ஆள்னு ஒரு நினைப்பு வந்துடப்படாது. இது யார் சொல்றா? இவ்வளவு தியாகத்தை பண்ணியவர் சொல்றாரு, நான் இவ்வளவு செஞ்சதால நான் பெரியவன் இல்லப்பா, அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் சக்சஸ் உலகத்தில் எதை நினைப்பான்? அவன் உலகத்தில் வாழ்ந்தா தானே சக்சஸ். நாளைக்கு மூத்தா போறவன் மாஷா அல்லாஹ் உலகத்தில் நான் சக்சஸ் உலக வாழ்க்கையை சொல்ல மாட்டான். என்ன வாழ்க்கைப்பா, இந்த விட்டுட்டு எல்லாத்தையும் போறேன்னு சொல்லுவோம். அப்படித்தானே நபித்தோழர்களை பொறுத்தவரையும் உலக வாழ்க்கையில் அவங்க வெற்றின்னு எதை பார்த்தாங்க தெரியுமா? சாவை பார்த்தாங்க, மௌத்தை பார்த்தாங்க. மௌத்து என்னுடைய வெற்றின்னு நினைச்சாங்க. யாராவது நினைக்கலுமா? இந்த உலகத்தை வெற்றின்னு கருதுற யாராவது மௌத்தை அவன் சக்சஸ் நினைப்பானா? நினைக்க மாட்டான். பாருங்க, நபித்தோழர் அனஸ் இப்னு நதுர் என்ற ஒரு நபித்தோழர். இதெல்லாம் நீங்க தெரிஞ்ச விஷயங்கள், ஒரு மீட்டலுக்காக நான் இந்த விஷயங்களை சொல்றேன். அனஸ் இப்னு நதுர் புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல 5027வது இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம் தமிழ்ல. பாருங்க, அனஸ் இப்னு நதுர் ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காப அம்மி அனஸ் இப்னு நதுர் என்ற அம்முண்டா சாச்சால பெரிய பார்க்க சொல்லும். என்ற வாப்பாட சகோதரர் இருந்தார் அனஸ் இப்னு நதுர், அவரோட பேரு. அவரு எங்களை விட்டு மறைந்து விட்டார். எப்ப? அன் கிதாலி பத்ர், பத்ர் போர்க்களத்தில் அவர் வரல. யார்? இந்த அனஸ் இப்னு நதுர் வரல. அவருக்கு பெரிய கவலை, பத்ரில் ஏன்னா கலந்து கொள்ளல. ஏன்னா ரசூலுல்லாஹ் பத்ரை யுத்தம்னு நினைச்சு போகலையே மதீனாலேருந்து. அது அபூ சுஃபியான மறிக்கத்தான் போனது, அது யுத்தமாக மாறிச்சு. மதீனால முக்கியமான ஆட்கள்லாம் கலந்து கொள்ளல. அது முதல் யுத்தம். நிறைய பேர் கவலைப்பட்டாங்க, முதல் யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளலையே. அவர் சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் என்னுடைய தந்தையின் சகோதரர் பத்ரில் கலந்து கொள்ளாமல் இருந்தார். ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கிப்து மின் அவ்வலி கிதாலின் காத்தல் முஷ்ரிக், முஷ்ரிக்களோட செஞ்ச முதல் போர்ல நான் கலந்து கொள்ளல, சரியான கவலையாக்கி யா ரசூலல்லாஹ். அப்படி சொல்றாங்க, அல்லாஹ் இன்னும் ஒரு யுத்தத்தில் என்னை கலந்து கொள்ள செய்தால் நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். முதல் யுத்தம் எனக்கு மிஸ் ஆயிடும் அப்படின்னு. அப்ப அவருக்கு ஃபலம்மா கான யௌமு உஹத், உஹது போர்க்களம் அவருக்கு வருது. உஹதுல அவர் என்ன செய்யறார்? இன்கஷஃபல் முஸ்லிமும், முஸ்லிம்கள் சில பேர் அப்படி பின்னோடிக்கு ஓட ஆரம்பிச்சாங்க. யுத்தத்தில் நிலைமை அப்படி தலகுலா மாறிச்சு. உங்களுக்கு அந்த யுத்தத்தை பற்றி தெரியும், நம்ம ஒரு நேரம் உஹது யுத்தத்தை படிப்போம். உஹது யுத்தத்தில் பின்னடைவு, முஸ்லிம்கள் நிறைய கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில் சிலர் பின்னோக்குகிறார்கள்.
அவங்க அந்த அனஸ் இப்னு நதர் யுத்தத்தினுடைய அந்த எதிரிகளை நோக்கி முன்னோக்கி போறார். சொல்றார், அல்லாஹும்ம அஅ்ததிரு இலைக்க மிம்மா ஸனஅ ஹஉலாய். இந்த மக்கள் சில பேர் பின்னோக்கி போறாங்களே, யா அல்லாஹ் நான் இதிலிருந்து அவங்களுக்காக நான் என்ன செய்றேன், உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். அவங்க செஞ்ச விஷயங்களுக்காக நான் உன்னிடத்தில் நிரபராதியாகிறேன். சும்ம தகத்தம் சஅத். அப்படி போறாங்க முன்னுக்கு. அதாவது சொல்ல போறோம்னா கிட்டத்தட்ட ஒரு தன்னை அழிக்கிறதுக்கு மாதிரி போறாங்க. சும்ம தகத்தம், அவர்கள் முன்னோக்கி சென்றார்கள். ஃபஸ்தக்பலஹு சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் என்ற நபித்தோழர் இவரை பார்க்கறான், அது யுத்த காலத்தில் பார்க்கறான். ஃபகால யா சஅத், சஅதே சொல்றாங்க, அல் ஜன்னான், சொர்க்கம், வரப்பில் கஅபா இன்னி அஜிது ரீஹஹா மின் தூனி உஹத். உஹது மலையில இருந்து சொர்க்கத்தில் வாடை எனக்கு வீசுகிறது அப்படின்னு சொன்னான். எங்க போறாரு? எல்லாரும் பின்னோக்கி ஓடுற நேரத்தில் அவரு ரசூலுல்லாவை பாதுகாக்கணும், முஸ்லிம்களை பாதுகாக்கணும் அந்த 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 தைரியத்தில், அந்த அல்லாஹ்வுக்கான அந்த போராட்டத்தில் அவர் போறாரு. இதை கேட்டுட்டு சொன்னாங்க சஅத் இப்னு முஆத் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மஸ்தத்அத் யா ரசூலல்லாஹ் மாசனா. அவர் செஞ்ச வேலைன்னா என்னால செய்யல. எப்படி யார சொல்ல, உயிருக்கு பயப்படாம அந்த எதிரி கூட்டத்துக்குள்ள போறாருன்னா சாவ போறான்னு அர்த்தம். இதை வச்சு தான் தற்கொலை கூடும்னு சில ஆளுக்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில செய்திகளை வச்சு. அதாவது அது மசாலா சான், அது ரெண்டாவது பிரச்சனை. அப்ப இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, அனஸ் சொல்றாங்க, ஃபவஜத்துஹு, நாங்க அனஸ் இப்னு நதரை போய் பார்த்தோம் யுத்த களத்துல. அவரை கொன்று அவங்க அடையாளம் தெரியாமல் ஆக்கியிருந்தார்கள். எந்த அளவுக்குண்டா, பித்அன் வ ஸமானீன தர்பத்தன் பிஸ்ஸைஃப், 80 சொச்சம் வெட்டு, 1 2 80 சொச்சம் வெட்டு அவருக்கு வெட்டி இருந்தார்கள். ஈட்டியால் அவரை குத்தி இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்களை மஸ்ஸல பிஹில் முஷ்ரிகூன அன்னா, அவர் யாருண்டே விளங்காத அளவுக்கு அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கியிருந்தார்கள். இவங்களெல்லாம் யாரு யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இந்த உலகம் தான் நம்மட வாழ்க்கையின் வெற்றி என்று இந்த நபித்தோழர் நினைச்சிருந்தா ஒரு 8 முன்னுக்கு போய்க்க மாட்டார், ஓடிப்பார் பின்னால. நம்மட சக்சஸ் விட்டுட்டு போறோமே. அப்ப இவங்களெல்லாம் உண்மையான வாழ்க்கையின் வெற்றியாக இந்த உலகத்தை பார்க்கல. அதே மாதிரி அதே போர்க்களத்தில் ஒரு நபித்தோழர் என்ன சொல்றார், யா ரசூலல்லாஹ், உஹது போர்க்களம் நிலைமை உங்களுக்கு தெரியுது. இந்த போர்க்களத்தில் நாங்க எங்கட உயிரை கொடுத்தாவது நாங்க எங்கட அதாவது முஸ்லிம்களை பாதுகாக்கணும், வெற்றி பெறணும். இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டு விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபில் ஜன்னன். அவர் கையில ஈச்சம்பழம் வச்சு சாப்பிட்டீங்க. என்ன செய்றாரு, ஃபஅல்கா தமராத்தின் குன்ன ஃபீ யதி, தன்னுடைய கையில இருந்த ஈத்தம்பழத்தை எல்லாம் தூக்கி வீசி விட்டு ஹத்தா காத்தல சும்மக்கு, அந்த போர்க்களத்தில் போய் கொல்லப்பட்டார். இவங்களோட நிலைமையெல்லாம் என்ன? இவங்களெல்லாம் உண்மையான வாழ்க்கையின் யதார்த்தத்தை, சக்சஸ்னா என்ன, வெற்றின்றா என்னன்றத உண்மையாக உணர்ந்தவங்க. வாழ்க்கையில வெற்றி தான், மறுமையில கிடைக்கிறது தான் உண்மையான வெற்றி. ரசூலுல்லாஹ் இதே போர்க்களத்தில் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நபித்தோழர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க யாரையாவது மிஸ் பண்றீங்களா, காணாம தேடுறீங்களா? அப்ப சஹாபாக்கள் ஹல் தஃப்கிதுன மின் அஹதி, யாராவது அதாவது போர்க்களத்தில் வந்து யாராவது கொல்லப்பட்டிருக்கலாம், காணாம வைக்கலாம், என்ன சரி அப்படி இருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ சிலாக்க சொன்னாங்க, ஆமா என்னனால காணலன்னு எல்லாரையும் தேடி முடிச்சாச்சு. கடைசியாக கேட்குறாங்க, இல்லை யார் சொல்ல, எல்லாரும் முடிஞ்சது, எல்லாரையும் நாங்கள் தேடி எடுத்துட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் வந்து அஃப்கிது ஜுலைபீபன், ஜுலைபீப்ன்ற ஒருவரை, அவர் யாருன்னா இப்போ நபித்தோழர்கள் சில பேர் இருப்பாங்க, வந்து யாருன்னே அவங்கள இவங்க எங்கேன்னு தெரியாத மாதிரி இருக்காது, ஃபேமஸ் இருக்காது, அவங்க மறைஞ்சிருப்பாங்க, ஆனால் அவங்க முக்கியமான நபித்தோழராக இருப்பாங்க. பொதுவாக மனிதன் இயல்பு எப்படின்னு சொன்னால், எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு ஹைலைட் ஆகிக்கத்தானே ஆசைப்படுவோம், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அந்த ஒரு ஹைலைட்டாக அடே யாருண்டா அவர் யாருன்னு தெரியணுன்ற மாதிரி நம்ம ஒரு அடையாளப்படுத்தப்படுறத பொதுவாக மனுஷன் விரும்புறது. அது தப்பு இல்லை, மார்க் அடிப்படையில் அதில் இஹ்லாஸாக இருந்தால் சரி. இவர் யார், இவர் தான் அப்படி மக்கள் பேசணும், அதுக்காக இஹ்லாஸ் இல்லை நிறைய வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லை, இஹ்லாஸான ஒருவர் அறிமுகப்படுத்த அபூபக்கர்னா நமக்கு தெரியுது, அதுக்காக தான் பிரபலியமாகிறதுக்காக வேண்டிய அவர் உழைச்சார்னு சொல்றதா. உமர்னா தெரியுது, அபூ உபைதா தெரியுது, காலித் இப்னு வலீதுனா தெரியுது. அப்போ காரணம், மக்கள் மத்தியில் அவர் நல்ல சேவைகளை பண்ணும்போது மக்கள் அவரை தானே வாலண்டியரா வந்து தன்னே விளம்பரப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஆகப்படாது. அது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாத ஒரு விஷயம். அப்போ ஜுலைபீபை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, ஜுலைபீபை சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட போய் கொஞ்சம் தேடி பாருங்க. அப்ப தேடப்படுறாங்க. ஃபவஜதுஹு இலா ஜம்பி சபஅத்தின் கது கதல, 7 நபர்களுக்கு பக்கத்துல அவர் ஷஹீதாகி கிடக்குறாங்க. அந்த நபித்தோடு 7 பேரை கொன்றிருக்கார் அந்த யுத்தத்தில். 7 பேரை வெட்டி சாச்சிட்டு அவர் அதுக்கு பக்கத்தில் கிடக்கிறார். ஃபஅத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல வந்து சாதி அந்த ஜுலைபீபை தூக்குறாங்க. இந்த 2 கைகளுக்கு தானே, இந்த கை 2 வெட்டிட்டாங்க. கை இல்லை, இந்த அளவுக்கு இல்லை, 2 கை. அந்த பின் கையை பிடிச்சி தூக்கி ரசூலுல்லாஹ் 2 கையையும் அந்த கையை வச்சு போட்டு சொன்னாங்க, அதாவது வந்து இவர் என்னோடு அதாவது சொன்னாங்க, எப்படி ஜுலைபீபை நான் தேடுகிறேன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இவர்
என்னை சார்ந்தவர், நான் அவரோடு இருக்கிறேன். நான் சுப்ஹானல்லாஹ். இதான் வெற்றி. சஹாபாக்கள் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொல்லப்படுறோம்னு அவங்க எப்பவும் சொன்னதில்லை. நாங்கள் கொலை செய்யப்பட்டுட்டோம், நாங்கள் அதை அநியாயப்படுத்தப்பட்டோம், புஸ்துன்னு தான் சொல்லுவாங்க. நான் வெற்றி பெற்றுட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு மௌனாவுடைய சம்பவத்தில் ஒரு நபித்தோழர், இதே அனஸ் இப்னு மாலிக் சொந்தக்காரால் தான், என்ன சொல்றாரு? ஃபுஸ்து ரப்பில் கஅபா. கொல்லப்படுற நேரத்தில் அவர் சொல்றாரு, இந்த காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். எதை வெற்றினாங்க? மௌத்தை, ஷஹாதாவை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தான் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை நமக்கு சொல்றான். நீங்க படிச்சு பாருங்க, சூரா ஆல இம்ரான்ல 185ல குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை சுவைக்க போகிறது. டேஸ்ட், தாயிகா டேஸ்ட் பண்றதுக்கு சொல்றேன். மௌத்தை சுவைக்க போகிறது. வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்க முழுமையாக கூலி வழங்கப்படுவதெல்லாம் கியாமத்துடைய நாளிலே தான். உங்களுக்கு உண்மையான வெற்றி எங்க, உண்மையான கூலி எங்க கிடைக்கும்? இந்த உலகத்தில் கிடைச்சாலே ஷூர் இல்லையப்பா. இந்த பயான்ல இருக்கிற எத்தனை பேர் நாளைக்கு நம்ம இதே இடத்துல இருப்போம், அடுத்த வாரத்துக்கு வருவோம்? ஷூர் இல்லை. நம்மளோட சகோதரர் ஒரு ஆள், அவருடைய வாப்பா மூத்தா போய்க்கிறாங்க, நம்ம எல்லாரும் அவருக்கு அதுவாச்சியோ, நேற்று வரைக்கும் உயிரோடு இருந்தார், இன்னைக்கு இல்லை. இதான் உலகம். அப்போ நம்மகிட்ட பணம் இருந்தா என்ன, பொருளாதாரம் இருந்தா என்ன, பிள்ளை இருந்தா என்ன, சொத்து இருந்தா என்ன, எது வேலை இல்லை. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உண்மையாக முழுமையான கூலி கியாமத்து நாள்ல கிடைக்கும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எவர் நரகத்திலே இருந்து தூரமாக்கப்பட்டு வ உத்ஹிலல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்றவர். வெற்றி எது? இந்த உலகத்தில் கிடைக்கிறதல்ல, இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. எத்தனை நாளைக்கு இல்லை, எத்தனை நிமிஷத்துக்கு இல்லை, மறுமையில நீங்க வெற்றி பெற்றீங்கடா, நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கையெல்லாம் உங்களை ஏமாற்றுகிற மதா, கொஞ்சம் சொற்பம். அல்லாஹு தஆலா சொல்றான். எதுல சொல்றான்? ஆல இம்ரான்ல 185ல சொல்றான். அப்ப உண்மையான வெற்றி அல்லாஹ் இங்க சொல்ல வாரது எதை? மௌத்துக்கு பிறகு நீங்க நரகத்திலிருந்து தப்பி சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு வைங்களேன், அதான் அப்ப உண்மையான வெற்றி. அதுதான் சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தைகளை பேசுங்க. நம்ம என்னத்தை வேண்டாலும் பேசலாம், இல்லை, பேசுற வார்த்தைகள் நேர்மையானதாக பேசுங்கள். நீங்கள் அப்படி நேர்மையாக பேசினால் யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்களோட செயல்களை அல்லாஹ் சீர்படுத்துவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களோட பாவங்களை அவன் மன்னிப்பான். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூல், எவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவன் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டான். யார் வெற்றி? அல்லாஹ்க்கு தூதருக்கு நீங்க கட்டுப்படுறீங்க, உண்மையாக அல்லாஹ் சொல்றதை செய்றீங்க, தூதருடைய வழிமுறையை பின்பற்றுறீங்க, அல்லாஹ்வோட கட்டளைகளை எடுத்து நடக்கிறீங்க, அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து நடக்கிறீங்க, தூதருடைய வழிமுறைகளை அவர் ஏவினதை செய்றீங்க, தடுத்ததை தவிர, இதான் வாழ்க்கை. யார் அந்த வாழ்க்கையை வாழுகிறாரோ அவன் உலகத்திலே அவன் சக்சஸ் தான். அவனுக்கு என்ன கிடைச்சதோ கிடைக்கலையோ, சில நேரம் சுலைமான் நபி கிடைச்ச மாதிரி பெருசா கிடைக்கவும் இயலும், ரசூலுல்லாஹ் மாதிரி ஒன்றும் இல்லாம சாப்பிட வழி இல்லாம இருக்கவும் இயலும், சஹாபாக்கள் மாதிரி கல்லகை கட்டி நிற்கவும் இயலும். ஆனா வாழ்க்கையில் அவன் சக்சஸ். அப்ப உண்மையான வெற்றியினுடைய பாதையில நீங்க இருந்தாலே நீங்க சக்சஸ் தான். ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் நல்லா படிக்கணும், இவன் மாஷா அல்லாஹ் சக்சஸ் அப்படின்னு, அவன் சக்சஸே அடையலை, ஆனா அந்த ரோட்ல இருக்கான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ அல்லாஹ் யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுறவன், அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் சக்சஸ், அவன் மகத்தான வெற்றி அடைந்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், வமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா லஹுவன் வ லைப், இந்த உலக வாழ்க்கை என்பது லஹு, சும்மா வீணானது, லைப் ஒரு விளையாட்டு. வ இன்ன தாரல் ஆகிரா லஹியல் ஹயவான், மறுமையின் வீடு இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது. லவ்கானு யஅலமூன், தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் இந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நம்ம நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும், சொர்க்கத்துக்குள்ள நாம் நுழைவிக்கப்பட வேண்டும். சொர்க்கம் போனா அதுதான் வெற்றி, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டா அதுதான் வெற்றி. அல்லாஹ் சொல்றான், வ இன்ன மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்கள ஒவ்வொருத்தரும் இந்த நரகத்தை கடந்தே ஆக வேண்டும். வகான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இது அல்லாஹ்விடத்தில் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாகும். அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் இந்த நரகத்தை தாண்டணும், நரகத்தை நீங்க தாண்டினா தான் வெற்றி. ஒரு ஹதீஸ்ல நீங்க சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ்ல பார்க்கலாம், நான் சொல்ற இலக்கத்துல 299வது இலக்கத்துல நீங்க ஒரு நீண்ட ஹதீஸ் வரும், மறுமையில அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அல்லாஹ்வை எப்படி சந்திப்பாங்க. அதுல ஒரு செய்தி வருது, யுத்ரபு சிராத்து பைனஸ் வஹரை ஜஹன்னம், நரகத்துக்கு மேலால ஒரு பாலம் வைக்கப்படும்.
நரகத்துக்கு மேலால விசாரணை எல்லாம் முடிஞ்சு நீங்க சொர்க்கத்துக்குள்ள போகணுமா இருந்தா நரகத்தை தாண்டி தான் போகணும். நரகத்தை உங்கள ஒவ்வொருவர் வேதாந்த வசனம் சொல்லுது, நான் மேல வாசிச்ச வசனம் இருக்குது, நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த நரகத்தை தாண்டியே ஆகணும். சொல்ல இல்லாது இல்ல இல்ல நான் அந்த பக்கம் போக மாட்டேன், இல்ல ஒவ்வொருத்தரும் தாண்டும். இது ஹதீஸ்ல வருது, சஹீஹ் முஸ்லிம்ல. சில ஆட்கள் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு சொல்றதுக்கு இந்த நரக பாலத்தை சொல்லுவாங்க. யா அல்லாஹ், இந்த ஸிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் என்னை கடத்திடு. அது அர்த்தம் இல்லை, அது நேர்வழியை பத்தி அல்லாஹ் பேசுது. இது சிராத்துன்னு ஒன்று இருக்கும் நரகத்துக்கு மேலால, அதை கடக்கணும். அவ சொன்னாங்க நானும் என்னுடைய உம்மத்தும் வேகமா போயிரும் அந்த இடத்துல, அந்த நரகத்தை கடந்தே போய் ஆகணும். ஆனால் அந்த நேரத்தில் தூதர்களை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நபிமார்கள் தான் பேசுவாங்க அந்த உம்மத்தை பத்தி. அவங்களோட பேச்சை பிடிக்கும். அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் எங்களோட உம்மத்தை காப்பாத்தி, அல்லாஹ் யா அல்லாஹ் இதுக்குள்ள உளுந்துராம காப்பாத்தி, உளுந்துராம. அப்ப நரகத்தை அப்படி தாண்டி அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் கொலுக்கி கழிக்கும். கொலுக்கி எப்படின்னு சொன்னா அந்த கருவேல மரம் சொல்லக்கூடிய அந்த பெரிய முள்ளுகளிக்கும். நீங்க கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், இதை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு. அதே மாதிரி அந்த வளைந்த முள்ளுகள் இருக்கும், அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க. அந்த முள்ளுகள் சில ஆட்களை கொழுவி பிடிச்சி இழுத்து நரகத்தில் போட்டுருங்க. மூமின்களிலும் சில பேர் அந்த முள்ளில் கொழுவப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ நாங்கள் உண்மையான சக்ஸஸ் எத்தனை விஷயங்களை நம்ம தாண்ட வேண்டியது, இதுக்காக எப்படி உழைக்க வேண்டியது, இதுக்காக எப்படி நம்ம நேரத்தை நம்ம செலவழிக்க வேண்டியது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அதில் சில பேர் தாண்டி போவாங்க. வேற ஒரு அறிவிப்பில் அபூ சயீத் சொல்கிறாங்க, அது எவ்வளோ மெல்லிசாயிருக்கும், எவ்வளோ ஷார்ப்பாயிருக்கும் அப்படின்ட்டு சில வர்ணனைகளை சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க இமாம்கள், இதையும் தாண்டணும். நீங்கள் சக்ஸஸ்ண்டா நீங்கள் விசாரணை முடிஞ்சு நேர சொர்க்கத்தில் போகலாது. நீங்கள் சில நேரம் பாவம் செய்திருந்தால் அல்லாஹ் அந்த பாவத்தை உங்களை முழுமையா மன்னிச்சுட்டாண்டா நீங்க மன்னிக்கப்பட்டவங்க. அதனாலதான் மன்னிப்பு என்பதை அல்லாஹ் கொடுக்கிற மகத்தான கூலி. சொர்க்கத்துக்கு முதல்ல ஒருத்தர் மன்னிக்கப்பட்டுட்டான்னு சொன்னால் அந்த மன்னிப்பே அல்லாஹ்வுடைய மகத்தான கூலின்றதை குர்ஆன் சொல்லுது. அப்போ சில பேர் அதிலும் என்ன செய்வாங்க, சில பேர் தொழில் விடுவாங்க உள்ள. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல முஸ்லீம்ல வருது, சொல்லுவாங்க சில நபிமார்கள் அதே மாதிரி மலக்குமார்கள் மூமின்களில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எங்களோட இருந்தாங்கப்பா, எங்களோட ஒன்றா பயானுக்கு வந்தாங்க, தொழுதாங்க, நரகத்தில் இருக்கிறாங்க, யா அல்லாஹ் அவங்கள வெளியாக்குன்னு சொல்லி அவங்க வெளியாக்கப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் போய் வெளியாக்குங்க, வெளியாக்கப்படுறாங்க. கடைசியாக சொல்கிறாங்க நான் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வெளியாக்கிட்டேன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் நபிமார்கள் சிபாரிசு பண்ணாங்க, மலக்குமார்கள் பண்ணாங்க, மூமின்கள் பண்ணினாங்க, இப்போ யார் பண்ணணும்? நான் தானே அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் தன்னுடைய கையை நரகத்தில் போட்டு அள்ளி சொர்க்கத்துக்குள்ள அவர்கள் அனுப்புறான். லம் யஅமலு லில்லாஹி கைரன் கத், அவங்க அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் செய்யலை. கலிமா சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ல வாழ்ந்தான். நாம் அதனால அவசரப்பட்டு இவர் காஃபிர், அவர் முஷ்ரிக், அவர் நரகவாதி, இவர் சொர்க்கவாதின்னு யாரையும் சொல்லப்படாது. ரப்புல் ஆலமீன் தான் சொர்க்க நரகம் கொடுக்குறது. அந்த செக்ஷன் நம்மட இல்லை. அது காஃபிரா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன செய்யலாது. இவர் சொர்க்கம் அவர் நரகம்ன்றது நம்மட விஷயம் அல்ல, அல்லாஹ்வுடைய அதிகாரம். அப்ப நாங்க இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றார் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாளில் உங்கள் பொருளாதாரமோ உங்கள் குழந்தைகளோ உங்களுக்கு பயன் தராது. நீ அங்க போய் இல்லை எனக்கு உலகத்தில் நான் நிறைய சம்பாதிச்சேன் தராது. உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு பயன் தர மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஈடேற்றமான உள்ளத்தோடு யார் அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவங்கள தவிர. அப்ப நாளைய மறுமையில இந்த உலகத்துல நாங்க சக்சஸ் தானே, அங்கேயும் சக்சஸ் இல்லை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த உலகத்துல வாழ்க்கையில நாம சக்சஸ் ஆகிறதுக்கு முயற்சியே கூடாதுண்டோ, அதெல்லாம் ஹராம்டோ, அதெல்லாம் மார்க்க விரும்பாதண்டோ இல்லை. அதெல்லாம் நம்ம செய்யணும், நம்மளோட பெஸ்ட்டை செய்யணும். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய வளங்களை இஹ்லாஸான முறையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம சரியாக பயன்படுத்தி வாழ்ந்தால் ரெண்டும் சக்சஸ். விளங்குதா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா ஹஸத இல்லா ஃபித்னத்தைன், ரெண்டு நபர்களை பார்த்து தான் நீங்கள் பொறாமப்படணும். யாரை பார்த்து பொறாமப்படணும்? அது நல்ல காசு, நல்லா மாஷா அல்லாஹ் வட்டியெல்லாம் வாங்கி பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இருக்கிறான்ப்பா, என்ன பில்கேட்ஸ், இதில் உங்களுக்கு பொறாம வரவே யாரெல்லாம் பில்கேட்ஸ் மாதிரி என்ன ஆக்கிறார். அல்லது ஒருத்தர் அவன் ஹராம் ஹலால் ஒன்றும் வேண்டதில்லை, அல்லாஹ்வோட பாதையில் தர்மம் கொடுக்கறதில்ல, ஜகாத்து கொடுக்கறதில்ல, நல்ல விஷயத்தை செலவழிக்கிறதில்ல, ஒன்றும் இல்லை, எல்லாமே அவருக்கு, அவர் தான் பெரிய ஆள், அவரை பார்த்து நம்ம ஆசைப்படலுமா? பொறாமப்படப்படாது. ஏன்? அது அல்லாஹ் விரும்பின ஒரு வாழ்க்கை இல்லை அவன் வாழ்ந்துட்டு. அல்லாஹ் விரும்புகிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரெண்டு நபர்கள், ஒன்று என்ன, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், ஃபஸல்லதஹு அலா ஹலகதிஹி ஃபில் ஹக், ஹக்குக்காக அந்த சத்தியத்துக்காக அதை அழிக்கிறார், இல்லாமாக்குறார். அவனை இந்த மோசமானவன் பார்த்து இவனெல்லாம் பைத்தியக்காரன் பாருங்க, வாழ தெரியாது, காசு பணத்தை இப்படியா செலவழிக்கிறது,
அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறான். ஆனா அவன் அல்லாஹ்ட மார்க்கத்துக்காக, தேவைக்காக, உண்மைக்காக அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவன் செலவிடுகிறான். அவனை பார்த்து நீங்க பொறாமப்படுங்க, அவன் சக்சஸ் ஆன பாதையில் இருக்கிறான்னு அர்த்தம். இன்னொருத்தன் இருக்கிறான் நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு ₹1 இழக்கிறான். இல்லை, ஒரு பள்ளிக்கு கேட்டால் அவருக்கு அப்பா ஃபோன் வருது, நான் பிறகு உங்களுக்கு சந்திக்காக நான் ஐ எம் பிஸின்ட்டு போகிறான். இவனை பார்த்து நம்ம பொறாமப்படணுமா? வாப்பா இந்த பொருளாதாரம் எனக்கு தராங்க தந்துடாதே. ஆனால் மூமின்களுடைய அந்த அடிப்படை பண்பு அல்லாஹ் எந்த இடத்துல பேசினாலும் இன்ஃபாக்கத்தான் சொல்லும். செலவழி கேட்டு அவன் தான் மூமின். கஞ்சன் மூமினாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா அதை கஞ்சத்தனத்தை சொல்ற நேரத்தில் நிஃபாக்கோட சேர்த்து தான் சொல்றான். ஈமானியத்தை சொல்ற இடத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா இன்ஃபாக் பண்றான். நீங்க பாருங்க, அடிப்படை எங்க பேசினாலும் அவங்க செலவழிப்பாங்கன்றதை சொல்றான். அப்போ அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தா அது சக்சஸ் எப்பண்டா அவர் அந்த சக்சஸுக்குரிய அந்த பாதையில போகணும். இது முக்கியமானது. இன்னொரு இருக்கிறார், ஒரு ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மா, அல்லாஹ் அவருக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறான். மாஷா அல்லாஹ் அவருக்கு PhD சர்டிஃபிகேட் இருக்குது, மதீனா யூனிவர்சிட்டி இருக்குது, அவர் அங்கே கோர்ஸ் பண்ணிக்கிறார், இங்கே கோர்ஸ் பண்ணிக்கிறாரு. ஆனால் யாருக்கும் எந்த பிரயோசனம் இல்லாட்டி அது என்னத்துக்கு? அது சக்சஸ் இல்லை. அவர் என்ன செய்யறாரு? அந்த அறிவை என்ன செய்யறாரு? ஃபஹுவ யக்தி பிஹா வ யுஅல்லிமு, அவர் மக்கள்கிட்ட தீர்ப்பு வழங்குறார், படிச்சு கொடுக்குறார். இவரை பார்த்து தான் நீங்க பராமரிக்கணும். படிச்சுட்டு சர்டிஃபிகேட் இப்படி வச்சுட்டு மாஷா அல்லாஹ் சர்டிஃபிகேட் என்னதுன்னு கேட்குறது. வாழ்க்கைக்கு அது யூஸ் ஆகாட்டி, மக்களுக்கு அது பிரயோசனமாகாட்டி, மக்களுக்கு மத்தியில் அதை நீ அதை படிச்சு கொடுக்காட்டி எதுக்குன்னு கேட்கிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலக வளங்களை கூடாதுன்னு சொல்லல, அந்த வளங்களை மறுமைக்காக பயன்படுத்தினால் அதுதான் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான பாதை. இப்ப காரூனை பத்தி நம்ம படிச்சுக்கிறோம். அல்லாஹ் எப்படி கொடுத்தான் சொத்து? உங்கள ஒரு பெரிய கூட்டம் அவன் சொத்தை தூக்குறது இல்ல, சாவியை தூக்கலான்றான். அப்ப சொத்து எப்படி இருக்கும்? இன்றைக்கு மாதிரி டிஜிட்டல் மணி அல்லையே. இப்போ இன்றைக்கு டிஜிட்டல் மணி இருந்தால் சம்பளம் வாரதும் போறதும் நமக்கு தெரியல, நமக்கு எடுக்கிறதே இல்லை. இந்த கார்டு தான் நம்ம கைக்கே வாரல, அது இருக்குதா இல்லையான்னு கூட சந்தேகம் தான். எல்லாம் இன்னைக்கு டிஜிட்டலில் போய்கிட்டு அவன் சொல்கிறான், எங்களை மத்திய வங்கியில் பவுன் விற்குதுன்னு தான். இருக்குதா இல்லையான்னு யாரும் போய் பார்த்தா டொலருக்கு பவுன் விற்குதான்னு இல்லை. அது ஒரு வகையான ஒரு வகை உலகத்தில் ஓடிக்கிட்டு இந்த வாழ்க்கை. ஆனால் அன்னைக்கு எல்லாம் மெட்டீரியல். அந்த காரூண்ட பொருளாதாரம் அந்த பூட்டி வச்ச புத்தகங்களுடைய சாவியை தூக்க முடியாதுண்டா எப்படிக்கும்? அவன் வெளியில வார நேரத்தில் இந்த ஈமான் இல்லாத ஆட்கள் எல்லாம் அவனை பார்த்துட்டு சா இன்னஹு லது ஹஃதின் அதீம், கொடுத்து வச்சவன் என்ன காசுடாப்பா, என்ன அவன் சக்சஸ் வாழ்க்கை அவங்களுக்கு. ஏன்னா அந்த உலகத்தில் சக்சஸ் அதைத்தான் இன்றைக்கு மக்கள் பார்க்குறாங்க. காசு கிடைச்சிட்டா அவன் எந்த ஹராத்தை செஞ்சாலும் பரவாயில்லை, அவன் எங்க உழைச்சாலும் பரவாயில்லை, யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்லை, எங்க களவெடுத்தாலும் மாஷா அல்லாஹ் வெல் செட்டில்டா. அதுக்கு பேர் வச்சு காரூன் வார நேரத்தில் நல்ல மக்கள் சொன்னாங்க, எதுக்குடா இவனை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்க, எதுக்கு இவனை மாதிரி வாழணுமா? காரூன்ட கூப்பிட்டு நல்ல மக்கள் சொன்னாங்க, காரூனே அல்லாஹ் உனக்கு நிறைய தந்திக்கிறான். வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. இதான் பாயிண்ட். உனக்கு அல்லாஹ் அந்த உலகத்தில் தந்திக்கிறானே, அதுக்கு நீ மறுமைக்காக நீ தேடிக்கொள். இந்த உலகத்துல உனக்கு தந்த இந்த வளங்களை வைத்து நீ மறுமைக்காக தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக ஃபித் துன்யா, உலகத்திலே நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, அதை மறந்து விடாதே. வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உன்னோடு நல்ல விதமாக நடந்துக்கிறான் பாரு, நீனும் அல்லாஹ்வோட நல்ல விதமாக நடந்து கொள். வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், உனக்கு காசு பணம் பூமியில குழப்பம் பண்ணாதே. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃப்ஸிதீன் லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் இந்த குழப்பக்காரனை விரும்புறது இல்லை. அப்ப கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல சில நியமத்துகள் நமக்கு கிடைச்சா அதை எப்படி நம்ம சக்சஸா மாத்துறேன்டா, அல்லாஹ் விரும்புற அடிப்படையில மாத்துங்க. கேட்டா தொலை நேரம் இல்லைங்கிறீங்க, என்னன்னு கேட்டா கொஞ்சம் பிசினஸ்ல கொஞ்சம் பிஸி, ஆஃபீஸ்ல பிஸின்றீங்க, வாழ்க்கையில உங்களுக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் சொல்றா லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் உங்களை திருப்பி விட வேண்டாம். கண்ணியமான இஸ்லாமிய சொல்ல, அப்ப எது இருந்தாலும் நாளைய மறுமையில் சில நபர்கள் விசாரிக்கப்படுறாங்க. நாம் அல்லாஹ் நமக்கு தந்ததுகளை நம்ம உண்மையான வெற்றி அடையணும்னா அல்லாஹ்ட பாதையில கொடுக்கணும், அல்லாஹ்ட விஷயத்துல நம்ம பங்களிப்பு செய்யணும். நாம செய்யறோம், ஆனா எதுக்கு செய்யணும் தெரியுமா? நமக்கு எங்கேயாவது புகழ் கிடைக்கும்னா மட்டும் செய்யணும். அல்லாஹ் பாதுகாக்கிறோம் அந்த குணத்திலிருந்து நம்ம எல்லாரையும். நமக்கு மாஷா அல்லாஹ் அவர் நல்லா கொடுக்கக்கூடிய ஆள் என்று பேர் கிடைக்கிற இடத்துல கொடுக்கும், அல்லது மக்கள் நம்மளை பாராட்டுவாங்கன்னு நினைச்சா தெரிஞ்சா கொடுக்குறோம். இது சக்சஸ் ஆன வழியா? இல்லை. இந்த மாதிரி ஆக்களை பார்த்து பொறாமப்படப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எனக்கு தாரதா இருந்தாலும் இந்த மாதிரி தரவுப்படாது, கொடுக்குறா இருந்தாலும் இந்த மாதிரி என்னை கொடுக்க வைக்கணும். அல்லாஹ்வுக்காக செய்யும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 7 கூட்டம் யார்? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ், அல்லாஹ் நிழல் கொடுக்குறான் மஹ்ஷர்ல. அதுல ஒரு கூட்டம் யாரு? அவர் தன்னுடைய வலது கையால கொடுக்குறது இடது கைக்கு தெரியும். அப்படின்னா அவ்வளவு ரகசியமாக அவர் தர்மம் கொடுக்குறார். அப்ப ரசூலுல்லாஹ் சில நியமத்துகளை உலகத்துல வழங்கப்பட்டவங்களை அல்லாஹ் மறுமையில விசாரிக்கிறதை சொல்றாங்க. சில ஆக்கள் அல்லாஹ் இல்ம கொடுத்திருப்பான், அவன் அல்லாஹ் மறுமையில கொண்டான், நான் உனக்கு இப்படி ஒரு நியமத்து செஞ்சேன், நீ என்ன செஞ்சா? நான் தான் உனக்காக இரவுபாலா பயான் பண்ணினேன், குர்ஆன் ஓதினேன், படிச்சு கொடுத்தேன். நீ செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனா நீ எனக்காக அதை செய்யல,
நீ மக்கள் உன்னை பாராட்டன்னு நினைச்சா மக்கள் பாராட்டிட்டாங்க, மாஷா அல்லாஹ் நல்லா பயான் பண்ணினாரு, நல்லா செஞ்சாரு, நல்லா குர்ஆன் ஓதுறாரு, மறுமையிலே இல்லை. ஆகவே வெற்றி பாதைன்றதுல முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னா இஹ்லாஸ் இருக்கும். நம்ம எது செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும், அப்பதான் அது சக்சஸ் ஆன பாதை. ஆமா, வெற்றியுடைய அந்த சரியான வழி என்றால் அதுல முதலாவது நம்ம இஹ்லாஸாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல வெற்றி பெறுவதற்கான பாதைகளை சொல்ற நேரத்தில் அடிப்படையாக இந்த இஹ்லாஸ் முக்கியமான விஷயம். இதே மாதிரி அல்லாஹ் என்ன சொன்னான்டா, ஈமானும் சாலிஹான அமல்களும் யாரிடம் இருக்கிறதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றோம். நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன்ல சூரா யூனுஸ்ல நிறைய இடங்கள் இது வருது. நான் உதாரணத்துக்கு சில வசனங்களை சொல்றேன். 62 இருந்து 64 வரைக்கும் பாருங்க. அலா, தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் இருக்கிறார்களே, லா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டாங்க. யார் சொல்றா? படைச்ச ரப்பு சொல்றார். அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அவங்க யார் தெரியுமா? அவங்கள் ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தக்வா உள்ளவர்களாக இருந்தார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு நன்மாராயம் கிடைத்து விட்டது. வஃபில் ஆஹிரா, மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. லா தப்தீல லி கலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, இதுதான் மாபெரும் வெற்றியா, இதுதான் மகத்தான வெற்றி. எது? அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருப்பது. அந்த நேசர்கள் யார்? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் ஈமானோடு இறையச்சத்தோடு அவர்கள் வாழுகிறார்கள். அல்லாஹ் அந்த வழியில் நம்மளை நடத்தணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஈமானும் இறையச்சமும் நம்மிடம் இருந்தா நாம சக்சஸ் ஆன ஒரு பாதையில் இருக்கிறோம். ஈமான்டா என்ன? அந்த ஈமான் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நல்ல விளைவுகளை உண்டாக்கணுமோ அது வரணும். சும்மா நானும் மூமின் தான் சொல்ற ஈமான் அல்ல, அது வாயும் உதடுகளும் சொல்றது. அல்லாஹ் சொல்லானே, ஒய்தா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவரை பார்த்தா நானும் உங்களால் வாங்கிக்கிற ஈமான் கொண்ட மூமின் தான். ஒய்தா ஹலு இலா ஷயாத்தீனியும், ஷைத்தான்கள்ட்ட போனா காலு இன்னாமாக்கும், நாங்க உங்களோட தாங்க. இந்த ஈமான் அல்ல, டபுள் கேம் அல்ல. உண்மையான இறையச்சம் இருக்கணும், உண்மையான ஈமான் இருக்கணும். ஈமான் ஏற்படுத்த வேண்டிய வாழ்வியல் மாற்றங்கள் ஒரு தலைப்புல நான் அதை பேசிக்கிறேன். நான் இங்கே பேசினா ஞாபகம் இல்லை. அல்லாஹ் தஆலா இதை நிறைய சொல்றான். சூரா ஜாசியாத்தில் எடுத்து பாருங்க. ஃபஅம்மல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறார்களோ ஃபயுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மத்தி, அல்லாஹ் அவர்களை தன்னுடைய ரஹ்மத்திலே நுழைத்து விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய அருளிலே நுழைத்து விடுகிறான்டா, தன்னுடைய சொர்க்கத்திலே மன்னிப்பிலே அவர்களை நுழைவித்து விடுகிறான். சொல்றான், ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْمُبِينُ, இதுதான் தெளிவான வெற்றி, கிளியர் சக்சஸ். அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் உள்ளதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது வெற்றியே இல்லப்பா, இது உங்களை ஏமாத்திற உலகம். எப்படி? இந்த குல்லு நஃப்ஸில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலகம் உங்களை அற்பமாக ஏமாற்றினான். ஆனால் இதை சொல்றான், கிளியரான சக்சஸ் இதுதான். யார்? எது? நீங்க அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா, அல்லாஹ் மன்னிக்கிற இடத்துக்கு நீங்க வாழ்றீங்கன்னா, சொர்க்கம் அந்த மக்ஃபிரத்து உங்களுக்கு கிடைச்சிட்டுண்டா, சொர்க்கம் கிடைச்சா கிளியரான சக்சஸ் இதுதான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். அதே மாதிரி சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஒரு பிசினஸ் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? இப்போ நான் உங்கள்கிட்ட சும்மா கேட்குறேன், பிரதர் ஒரு பிஸ்னஸ் ஒன்றுக்குது, சொல்ல வேண்டாம்? ஓ சொல்லுங்க, எங்கே போய் என்ன வாங்கலாம், எங்கே விற்கலாம், எவ்வளோ கிடைக்கும், இந்த உலக பிஸ்னஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் ஒரு பிஸ்னஸ் சொல்லி தரான் பாருங்க. எப்படி சொல்றான்? ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், உங்களை நோவினை தருகிற வேதனையை விட்டும் பாதுகாக்கிற ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸுக்கு என்ன பெனிஃபிட்? அந்த பிஸ்னஸ் பண்ணினீங்கன்னா அல்லாஹ்வோட அஸாபிலிருந்து நீங்க தப்பிடுவீங்க, நோவினை தருகிற வேதனையிலிருந்து நீங்க தப்பிடுவீங்க. அல்லாஹ் சொல்றான். என்ன பிஸ்னஸ் அது? இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஒண்ணுமில்லை. துமினூன பில்லாஹி வ ரசூலி, துமினூன பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் தூதரையும் நீங்கள் நம்புகிறீர்கள். ஈமான், அதான் முதலாவது விஷயம். இரண்டாவது, வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், சந்தர்ப்பம் வரும்போது, தேவை வருகிற போது, இஸ்லாமிய ஆட்சியாளர் உங்களுக்கு உத்தரவிடுகிற போது அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்கள் போராட வேண்டும். போராட்டம்ன்றது வெறுமனே போய் போராடுறது மட்டுமல்ல, போராட்டம்னா உங்களோட ஃபைனான்சியல் செலவு போனால் தான் போராட்டம். உங்க காசு பணம் செலவழிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்கள் பொருளாதாரத்தாலும் உங்களுடைய உயிர்களை கொண்டும் நீங்கள் போராட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ خَيْرٌ لَكُمْ, இதுதான் உங்களுக்கு சிறந்ததாகும். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் விளங்கக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தால் இது உங்களுக்கு சிறந்தது. என்னது? ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பாதையில் தேவை வந்தா, சும்மா அதுக்காக நான் போராட போறேன்னு போய் இல்லை மக்களை எல்லாம் போட்டு
தேவையில்லாமல் அழிக்கிறது அதல்ல, அது போராட்டமே இல்லை. அது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமானது. இந்த சில ஆட்கள் விளங்காமல் யுத்தம் பண்ண போறோம்னு சொல்லி தரானுல, அதல்ல. அதுக்கான இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம், அதுக்கானது அந்த அந்த தலைமைத்துவம், அந்த அந்த தலைமைத்துவத்தில் உத்தரவு என சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் இமாமு ஜுன்னத்துன் யுகாத்தலு மின் வராஇ. இமாம் ஒரு கேடயமாக இருப்பார், அவருக்கு பின்னால் தான் போராட்டம் நடக்கும். ஒரு இமாமிக்கம் அது தனியான ஒரு தலைப்பு. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்கள் உழைத்தால், உங்கள் பொருளாதாரத்தை செலவழித்தால், அல்லாஹ் சொல்றான் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விடுவான். வயுத்கில்கும் ஜன்னாத்தின், உங்களை சொர்க்கத்திலே அவன் நுழைவிப்பான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகிற சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை நுழைத்து விடுவான். அது மாத்திரமல்ல, ஓ மசாக்கின தய்யிபத்தன், சிறந்த வீடு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஃபீ ஜன்னாத்தி அத்னின், அந்த சொர்க்கத்திலே. ஜாலிகல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மாபெரும் வெற்றியாகும் அல்லாஹ் சொல்றான். அப்ப வெற்றினா என்னது? அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிறது தான் உண்மையானது, மகத்தானது என்று அல்லாஹ் சொல்லி போட்டு, மனிதனுக்கு என்னதான் மறுமையில சொர்க்கம் கிடைக்கும்டா கூட இந்த உலகத்தில் ஒரு சக்சஸை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த உலகத்திலே நம்ம செய்யறதுக்கு ஒரு நல்லது கிடைக்கணுமே, நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணுமே, அல்லாஹ் அதையும் சொல்றான். வ உக்ரா துஹிப்புனஹா, இன்னும் ஒன்றை நீங்க விரும்புறீங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன? நஸ்ரும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். வ ஃபத்ஹுன் கரீப், உங்களுக்கு மிக விரைவிலே அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். வ பஷ்ஷிரில் முஃமினீன், நபியே இதையும் மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் உலகத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ்ன்றோம். என்ன காரணம்? அப்பாவிகள் அழிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். எல்லாம் ஒரு இயற்கையில் வரும் தானே, நான் சொல்லாட்டியாலும் உங்களுக்கு வரும், சொன்னாலும் வரும், வளர்ந்தாது இல்லையா? ஏன் வெற்றிகளை பார்க்கும்போது, சில அழிவுகளை, சிலருடைய அழிவுகளை பார்க்கும்போது ஏன் நாம சந்தோஷப்படுறோம்னா, மறுமையில் அல்லாஹ் சொர்க்கம் தருவான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலகத்தில் பார்க்கும்போது மறுமையில் கிடைக்கும் என்று நாம் சந்தோஷப்படுவதை விட, இந்த உலகத்தில் பார்க்கிற நேரம் நமக்கு வர சந்தோஷம் தானே நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வ உக்ரா துஹிப்புனஹா, இன்னும் ஒரு வெற்றி இருக்குது, நீங்க அதை விரும்புறீங்க என்றான். எது? நஸ்ரும் மினல்லாஹ், அல்லாஹ்ட்ட இந்த வெற்றி கிடைக்கும், அல்லாஹ்ட என்ன செய்யும்? உதவி வரும் என்று அல்லாஹ் சூரத்து ஸஃப்ல 10 முதல் 13 வசனங்கள்ல பாரு. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமினான ஆண்களும் பெண்களும் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்க யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுறாங்க, பாவங்களை தடுக்கிறாங்க. இது முக்கியமான விஷயம். நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வ யுகீமுன ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வ யுத்தூன ஸகாத், ஸகாத்தையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் தூதருக்கும், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறார்கள். அப்ப வெற்றியாளர்கள் என்னெல்லாம் செய்யணும்? அல் அம்ரு பில் மஅரூஃப், நல்லவைகளை பிறருக்கு எடுத்துச் சொல்வது. வ நஹி அனில் முன்கர், பாவங்களை விட்டு மனிதர்களை தடுப்பது. வ இகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. அதே மாதிரி ஜகாத்தை கொடுப்பது, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட்டு நடப்பது. அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் செய்வான். யாருக்கெல்லாம்? இந்த மேல சொன்ன விஷயங்களை யார் செய்றாங்களோ, இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம் வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகிற சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். காலிதீன ஃபீஹா, அதிலே நிலையாக அவர்கள் இருப்பார்கள். வ மசாகின தய்யிபா, சிறந்த வீடுகள் அவர்களுக்காக இருக்கிறது. ஃபீ ஜன்னாத்தி அத்னின், அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், ஜாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், இது மகத்தான மாபெரும் வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இதே மாதிரி சூரா அத்-தகாபுன்லையும் இதே செய்தியை அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றி என்று சொல்றான். அப்ப நீங்க வெற்றி பெறணுமா இருந்தா, அல்லாஹ் சூரத்து நூர்ல 52வது விஷயத்துல முக்கியமான சில விஷயங்களை சொல்றான். நீங்க மறுமையில் வெற்றி பெறணுமா இருந்தா என்ன சொல்றான்? வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார்களோ, தூதருக்கு வழிபடுகிறார்களோ, தாஅத்துல்லாஹ் வ தாஅத்துர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எவர்கள் வழிபடுகிறார்களோ, வ யஹ்ஷல்லாஹ், அல்லாஹ்வை எவர்கள் பயந்து வாழுகிறார்களோ, இரண்டாவது தாஅத்துல்லாஹ் வ தாஅத்துர் ரசூல் 2, வ யஹ்ஷல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எவர்கள் பயந்து வாழுகிறாரோ, வ யத்தகீஹி, அவனுக்கு தக்வாவோடு வாழுகிறாரோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவங்க தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் 4 விஷயம் சொன்னான். தாஅத்துல்லாஹ் வ தாஅத்துர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுவது. ஹஷியத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. வல் உகூஃப பைன யதை, அல்லாஹ்வுக்கு முன்னால மக்ஸர்ல நான் நிக்கணுமே, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணுமே என்று அல்லாஹ்வுக்கு நாங்க பயந்து வாழ்வது. தக்வா,
நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுறது பாவத்தை தவிர்ந்து வாழக்கூடிய தக்வாவுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இதை நீங்க செஞ்சீங்கடா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன். உலாயிகன்னு சொல்லி போட்டு உலாயிகன்னா அவர்கள் அர்த்தம், ஹும்முண்டா அதுவும் அவர்கள் தான். ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன் அர்த்தம் என்னடா? அவங்களே தான் வெற்றியாளர். ரெண்டு முறை மீட்டுறான் அந்த லமீரை, சொல்றான் அவங்க தான் வெற்றியாளர்கள்டா. 4 முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எங்கட வாழ்க்கை வெறுமனே வாயால சொல்ற தத்துவங்களா இருக்க கூடாது. தியரியில வாழ்றான்னா ஷைத்தான் நம்மளை விட பெரிய, அவனுக்கு எல்லாமே தெரியுமே. நாங்க சும்மா சொல்லப்படாது. நாங்க வாழ்க்கை என்பது அல்லாஹ்வையும் தூதரையும் கட்டுப்படுறதான் தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, நபியுடைய வழிமுறை நம்ம சொன்னா போதாது. அல்லாஹ்வுக்கு நாங்க உண்மையா கட்டுப்படணும், நபியுடைய வாழ்க்கைக்கு நம்ம சரியா வழிபடணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன். உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. இது யார சொல்றான் அல்லாஹ்? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சச்சரவுகள், கருத்து முரண்பாடுகள் அல்லது பிரச்சனைகளின் போது உங்களை அவர்கள் நீதிபதியாக இருக்க வேண்டும். நீதிபதியாக எடுத்து தும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதை. நீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கடா அவங்களோட உள்ளத்துக்குள்ள எந்த விதமான சலனமும் இல்லாம உங்களுடைய தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டா தான் அவங்க மூமின். இல்லையா ஃபலா வரப்பிக லா யுமினூன். ரப்பின் மீது சத்தியமா மூமின் இல்லைடா. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுவது அல்லாஹ் சொல்றான் சூரத்து நிசால, வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு. யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறாரோ யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின். ஜன்னாத்திலே சொர்க்க சோலைகளிலே அவர்களை அல்லாஹ் நுழைவிப்பான். அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். வதாலிகல் ஃபௌசுல் அதீம். இதுதான் மாபெரும் வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகின்றவர்களை அல்லாஹ் சொல்றான் மகத்தான வெற்றியில் இருக்கிறார்கள் என்பதை சொல்றோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம்ல ஒரு செய்தியை சொல்றான், குல் இன்னி உமிர்து. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அன் அகூன அவ்வல மன் அஸ்லம். நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களிலே முதலாவது நபராக இருக்குமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வலா தகூனன்ன மினல் முஷ்ரிக்கீன். நான் ஷிர்க் செய்தவங்களாக நான் மாறிவிடக் கூடாது அப்படின்னு நான் ஏவப்பட்டிருக்கேன். குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி. என்னுடைய ரப்புக்கு இந்த விஷயத்தில் நான் மாறு செய்து விட்டால் அதாப யௌமின் அதீம், மகத்தான அந்த வேதனையை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் சொல்றான், வமன் யுஸ்ரஃப் அன்ஹு யௌமஇதின். அன்றைய தினம் யார் அந்த அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து திருப்பப்படுகிறாரோ ஃபக்கத் ரஹிமஹு, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்து விட்டான். வதாலிகல் ஃபௌசுல் முபீன். இதுதான் தெளிவான வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே உண்மையான வெற்றினா என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். முத்தகீன்கள் அந்த உயர்ந்த அந்த பாதுகாப்பான இடத்திலே அவர்கள் மறுமையிலே வாடுவார்கள். ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன். அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள். எல்பசூன மின் சுந்துசின் வஸ்தபரகின் முத்தகாபிலின். பட்டாடை அணிந்தவர்களாக ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக இருப்பார்கள். கذلك زوجناهم بحور عين. அவர்களுக்கு நாங்கள் கண்ணழகிகளை, ஹூருல் ஐன்களை நாங்கள் திருமணம் முடித்து வைப்போம். யதுஊன ஃபீஹா பிகுல்லி ஃபாகிஹத்தின் ஆமினீன். பயமில்லாதவர்களாக, அச்சமில்லாதவர்களாக எல்லா வகையான கனி வகைகளையும் அவர்கள் அங்கே கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். லா யதுகூன ஃபீஹல் மௌத்த இல்லல் மௌத்தல் ஊலா. இந்த உலகத்தில் மௌத்தா போன மௌத்தை தவிர இன்னும் ஒரு மௌத்தை அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். வகாஹும் அஸாபுல் ஜஹீம். அவர்களை அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து விட்டான். ஃபضلا من ربك ذلك هو الفوز العظيم. அல்லாஹ் சொல்றான், இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விட மறுமையின் வெற்றியை பற்றி நிறைய அல்லாஹ் சொல்றான். இன்னலில் முத்தகீன மஃபாஸ். அடிக்கடி நம்ம ஓதுறோம், முத்தகீன்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வெற்றி பாக்கியம் இருக்கிறது. யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத்தி யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம். மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்னால் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு முன்னால் பேரொளிகள் சென்று கொண்டிருக்கும். வபி ஐமானிஹிம். அல்லாஹ் சொல்றான், அவர்களது வலதுபுறத்திலும் அவர்களுக்கு வெளிச்சங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், அந்த அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அது மகத்தான மாபெரும் வெற்றி என்று அல்லாஹ் பல இடங்கள்ல இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வெற்றியை நாடுகிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால், இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ முயற்சி செய்கிறோம், அதுக்காக எவ்வளோ ஹை ரிஸ்க் எல்லாம் கூட எடுக்கிறோம், நம்மளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை இதில் யாராவது பொருளாதாரத்தையோ அல்லது வேற ஏதாவது சம்பாதிச்சு அல்லது நல்ல வாழ்க்கையில் வாழ்கிறாங்கன்னா அவங்க சந்தோஷமான நாங்கள் வெண்டுட்டோம்னு சொல்ல இல்லாது. ஏன், அடுத்த செகண்ட் அவர் மூத்தாகிடலாம். அவரோட பொருளாதாரம் கோடிக்கணக்கில் பேங்கில் கிடக்கும். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு அவர் கபூரில் இருப்பார். அல்லது பொருளாதாரம் டோட்டலாக அழிஞ்சு போயிடும், ஆனால் அவர் விவசாயி ஜீரோ வாய்ப்பார். இது ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று அவர் இருக்க மாட்டார், இல்லாட்டி அவரோட பொருளாதாரம் இருக்காது. இது சக்ஸஸா?
இல்ல. அப்ப நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், மறுமைக்காக நான் வாழ போறேன், மறுமைதான் நம்மளோட லட்சியம்டா, மறுமைக்கு வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை செய்யணும். நாம இந்த மாதிரி சபைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வங்குரோத்தான நிலைமைகள்ல தான் நம்மளோட சபைகள் இருக்கு. ஆனா இதே ஒரு மியூசிக் ஷோ வச்சு பாருங்க, இடமிக்கல் ஆள் போட்டு வாலண்டியர் போட்டு கழுத்தில் என்றாலும் மாலையை குழுவி வாங்க அப்படி நின்றா தான் ஆக்களை கண்ட்ரோல் பண்ணலாம். வெஹிக்கிளுக்கு பார்க்கிங் வேற. அது ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் இந்த உலக வாழ்க்கையில இந்த அற்பமான விஷயங்களுக்கு, கேவலமான விஷயங்களுக்கு பிரியோரிட்டி கொடுக்குறாங்க. ஆனா மார்க்க விஷயங்களுக்கு, அதை படிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதில் நம்ம கலந்து கொள்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாகிது, அல்லது நமக்கு இந்த உலகத்தில் அதுக்காக நம்முடைய நேரங்களையோ இதை நம்ம செலவழிக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனையாக இருக்குதுண்டா, நம்ம எந்த லைஃப்பில் இருக்கிறோம்ன்றத நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதுக்கு நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவழிக்கிறோம், எதை பற்றி நாம அதிகமாக யோசிக்கிறோம். மன் கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா, அல்லாஹ் சொல்றான், எவன் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தையும் விரும்புகிறாரோ, நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா, இந்த உலகத்தில் அவங்களோட அந்த செயல்களுக்கான கூலியை நாங்கள் முழுமையாக கொடுத்து விட்டோம். வஹும் லா யுபஹஸூன், அவர்கள் குறைக்கப்பட மாட்டார்கள். ஆனால் அங்க மறுமையில நரக நெருப்புத்தான் அவர்களுக்காக காத்துக் கொண்டது. உலகத்தை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணினார், இந்த உலகத்தை மட்டும் நீங்கள் விரும்பினார், அல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் என்ன செய்கிறார்கள், யுரீதூனல் ஆஜில, அவசரமா அந்த உலகத்தில் எல்லாம் கிடைக்கும் ஆசைப்படுறாங்க, வயதரூனல் ஆகிரா, மறுமையை விட்டு விடுகிறார்கள். இந்த நிலைமை யாருக்கு வந்துடப்படாது அவர்களே. குர்ஆனோடு உங்களோட உறவை கூட்டுங்க, தொழுகையோடு உங்களோட உறவை கூட்டுங்க, பள்ளிவாசல்களோட உங்களோட உறவை கூட்டுங்க, அதற்காக தயார்படுத்துங்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வந்திருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு காலம்னு தெரியல, இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை யோசிங்க, அதற்காக நேரங்களை செலவழிங்க, இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கான சபைகளை நீங்க நிரப்புங்க, உங்கள் குழந்தைகள் அந்த பாதைகளை நீங்க உருவாக்குங்க. நமக்கு இன்றைக்கு உலகத்தில் எல்லாமே ஜாப் மார்க்கெட்டிங் தான் நம்மளோட எஜுகேஷன். டார்கெட் என்ன, புள்ள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், ஓகே நல்ல விஷயம், உலகத்தில் நாங்கள் அதுக்கான வழியை காட்டணும். ஆனால் மறுமையில் எந்த புள்ள அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிற நேரத்தில் மாபெரும் வெற்றியாளராக மாறணுன்ற அந்த பிள்ளைகளுக்கான விஷயங்கள்ல நாங்கள் எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். மறுமை தான் நம்மளோட உண்மையான வெற்றி. அந்த வெற்றி நமக்கு கிடைச்சா அதுதான் சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொருத்தரும் மௌத்தை சந்திக்க போகிறீர்கள். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையா கூலி வழங்கப்பட போவது கியாமத் நாளில் தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், இவன் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்தில் அவன் நுழைவிக்கப்பட்டு விட்டானோ, ஃபகத் ஃபாஸ், அவன் வெற்றி பெற்று விட்டான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலகம் என்பது அற்பமான ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நான் இந்த பயானில் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற ஒரே வார்த்தையில் சொல்லண்டா, மறுமை வெற்றிக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்மளை தயார்படுத்தணும், அந்த பாதையில் நாங்கள் பயணிக்கணும், அந்த விஷயங்களை நாம் ஈடுபடணும், அதற்காக நம்முடைய நேரங்களை செலவிடணும், நம் பொருளாதாரங்களை செலவிடணும் என்றதை எனக்கும் உங்களுக்கும் உறுதியான உபதேசமாக இந்த இடத்தில் நான் உங்களுக்கு செய்கிறேன். மீண்டும் ஒரு சபையில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன சப்ஜெக்ட் முடிச்சுக்கொள்ள வேணாம், டைம் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கூடிட்டு. அல்லாஹு தாலா என்ன சொல்ல வந்தீங்க? இல்லை நஜீம் என்ன சொல்ல, சரியா முடிச்சுட்டோம் வேணா, வேற ஒன்றும் இல்லை தானே. அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த நம்ம எதை கேட்டோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கணும். அதே போல் இன்றைக்கி நம்மளோட ஒரு சகோதரர் ஃபஹ்மி, அவர் இன்றைக்கி பயானுக்கு வரலன்னு நினைக்கிறேன், அவருடைய தந்தை மௌத்தாகிக்கிறாங்க, அவர் கவலையில் இருக்கிறாரு. நாம் கண்டிப்பாக அவருடைய தந்தைக்காக இந்த சந்தர்ப்பத்தில் நாம் துஆ செய்யணும். ஏன்னா நம்முடைய விஷயங்களில் அவர் நிறைய பங்களிப்பு செய்கிற ஒரு சகோதரர். அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் நம்மளை விட்டு மறைஞ்சு போனாங்களோ அவங்களுக்காக அல்லாஹ் தாலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கணுன்றதுக்காக அல்லாஹ் இடத்துல நாங்கள் எல்லாரும் துஆ செய்வோமாக. அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், இந்த குழந்தைகள், நம்ம கண்ணுக்கு முன்னால் விளையாடிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் நாளைய மறுமையில் வெற்றி பெறக்கூடிய சரியான ஒரு பாதை அல்லாஹ் தாலா அவர்களுக்கு காட்டுவானாக என்று இந்த குழந்தைகளுக்காகவும், அதே போல் இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகளுக்காக அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தருவானாக என்று அவர்களுக்காகவும் துஆ செய்தவனாக முடித்து விடைபெறுகிறேன். وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. அந்த ஏற்கனவே நாங்கள் அந்த முத்தர்ஜும் பதிப்பகத்தால் சில புத்தகங்கள் சொன்னோம், அதில் ஒரு 4 செட் இருக்குது. யாராவது தேவைப்பட்டவங்க வாங்க, இல்லாமல் தேவைப்பட்டவங்க இருந்தால் சொல்லுங்கள். அது ஒரு செட்டில் விலை வந்து 5 ரூபா வாங்கிக்கொள்ளுங்க. என்ன இடத்தா இது இன்ஷா அல்லாஹ். இதுக்கு புறம் உள்ள நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். பெரும்பாலும் இந்த லீவ் வாரதால் பேரண்ட்ஸ் நிறைய பேர் வெக்கேஷன் போகிறாங்க. பெரும்பாலும் இந்த ஹாலிடே முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி இருக்கும்னு எங்களோட தலைவர் ஒரு இன்ஃபர்மேஷன் தந்திருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி வேறு ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சி நடந்தால் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.
எங்களோட குரூப்புகளில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓமான் ஹுத்துபா அதே மாதிரி நிறைய குரூப்புகளில் இருக்கிறீங்க. அதே மாதிரி எங்களோட SLMOSலையும் இன்ஷா அல்லாஹ் போடுவாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைர்.